ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீகா ராக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மத்தியமா பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ஆகஸ்ட் 2026க்கு முக்கியமான கொஷின்ஸ் இல்லாத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதே மாதிரி மற்ற எக்ஸாம்ஸ்க்கும் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து அப்டேட்ஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மத்தியமா பேப்பர் 1ல் ஆகஸ்ட் 2026க்கு போயம் பார்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸை பார்க்கலாம். फर्स्ट वन, लकड़ी कोयला कैसे हो जाती है. लकड़ीना वुड, कोयलाना कोल. எப்படி वुड கோலா மாறுதுன்னு கேட்குறாங்க. आग के साथ मिलने से लकड़ी कोयला हो जाती है. அதாவது நெருப்போடு சேரும்போது वुड வந்து கோலா மாறுது. நெக்ஸ்ட் क्वेश्चन, कमल क्यों नष्ट हो जाते हैं. கமல்னா லோட்டஸ். லோட்டஸ் வந்து எப்படி ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. पाले की संगति से कमल नष्ट हो जाते हैं. பாலைனா ஃபாக். ஃபாக் கூட சேர்றப்ப லோட்டஸ் வந்து ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு கொஷினுமே சங்கதி காஃபல் அப்படின்ற போயத்துலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது தேர்ட் கொஷின், வம்ஷி விருக்ஷ கைசே பஜா ரஹே ஹே. வம்ஷி விருக்ஷனா பேம்பூ ட்ரீ. பேம்பூ ட்ரீ வந்து எப்படி சவுண்ட் வருது, அதுலேருந்து எப்படி இசைக்குது அப்படின்னு கேட்குறாங்க. வம்ஷி விருக்ஷ பிரான் கே பினா பஜா ரஹே ஹே. அதாவது ப்ரான் கேபினானா வித்தவுட் லைஃப். பேம்பூ ட்ரீல ஹோல்ஸ் இருக்கும், ஆனால் அதுலேருந்து எப்படி சவுண்டு வருது, அந்த இதுக்கு உயிர் எதுவுமே இல்லாமல் ஆனால் சவுண்டு மட்டும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அத்புத் மாயா போயம்லேருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபோர்த்து கொஷின், இந்திரதனுஷ் போயம்லேருந்து கொடுத்துருக்காங்க. இந்திரதனுஷ் கைசே பிரகட் ஹோதா ஹை. இந்திரதனுஷ்னா ரெயின்போ. இந்திரதனுஷ் வந்து எப்படி தோன்றுறது அப்படின்னு கேட்குறாங்க. ரெயின்போ எப்படி தோன்றுறது அப்படின்னு கேட்குறாங்க. इंद्रधनुष दूर तक जमीन को छूते हुए प्रकट होता है. வானவில் வந்து தூரத்தில் இருக்க அந்த ஜமீன்னா ஃப்ளோ தரையை தொட்டுக்கிட்டு அது வந்து தோன்றுறது நமக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹோன்ஹார் பாலக் கியா கமாத்தே ஹே. ஃபிஃப்த் கொஷின், ஹோன்ஹார் போயம்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஹோன்ஹார்னா எஃபிஷியன்ட் பாய்னு அர்த்தம். ஹோன்ஹார் பாலக்னா ஹோன்ஹார்னா எஃபிஷியன்ட்னு அர்த்தம். ஹோன்ஹார் பாலக் அச்சா நாம் கமாத்தே ஹே. ஹோன்ஹார் பாலக் வந்து நல்ல பேர் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மத்தியமா பேப்பர் 1ல் போயமில் இதெல்லாம் முக்கியமான கொஷின்ஸ். இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 2026க்கு முக்கியமான கொஷின்ஸ் இதெல்லாம். இதே மாதிரி பேப்பர் 1ல் மற்ற பார்ட்டுக்கும் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட்டு விட்றேன். இப்போ மத்தியமா பேப்பர் 2ல் கஹானிக்கும் பரத் மிலாப்புக்கும் உள்ள முக்கியமான கொஷின்ஸ் பார்க்கலாம். கஹானி பார்ட்டில் ஃபஸ்ட்டு கொஷின், பகவான் சப்கா ஏக் ஹை அப்படின்ற கஹானிலிருந்து கொடுத்துருக்காங்க. இப்ராஹிம் யாத்ரியோங் கா சத்கார் கைசா கர்த்தா தா. இப்ராஹிம் வர ட்ராவலர்ஸ் எல்லாம் எப்படி உபசரிச்சான் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் கானே சே பெஹலே ஏக் சோட்டி சி பிரார்த்தனா கர்த்தா தா. இப்ராஹிம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரார்த்தனை மாதிரி பண்ணுவான். யாத்ரி லோக் உசே தோஹ்ராத்தே தே. வர ட்ராவலர்ஸ் எல்லாமே அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. அவன் தன்னோட மதம் தான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து பண்ண வைப்பான், பிரார்த்தனை பண்ண வைப்பான். இஸ்கே பாத் இப்ராஹிம் சப் யாத்ரியோங்கோ தியான் தேக்கர் உச்சித் சர்க்கார் கர்த்தா தா. அந்த பிரார்த்தனையை அவங்க ரிப்பீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்ராஹிம் வந்து அந்த ட்ராவலர்ஸை நல்லா கேர் பண்ணி பார்த்து அவங்கள நல்லா உபசரித்து அனுப்பிச்சி விடுவான். அடுத்தது ரெண்டாவது கொஷின், பகவான் விஷ்ணுனே பகீரத் சே கியா கஹா. இது பகீரத் கி தபஸ்யா அப்படின்ற கஹானிலேருந்து கொடுத்துருக்காங்க. பகவான் விஷ்ணு பகீரத்ட்ட என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க. பகவான் விஷ்ணு பகீரத் से बोले, तुम्हारी तपस्या अवश्य सफल होगी और तुम अंत में भगवान शिव का ध्यान करते हुए धन्य करोगे. பகவான் விஷ்ணு பகீரத்தை சொல்கிறாரு, உன்னோட தபம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும், அதுக்கு நீ பகவான் சிவனை நோக்கி நீ தபம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த கொஷின், अंत में अमीर ने பூத் கோ கியா காம் தியா. இது வந்து சதுர் ஆத்மி அப்படின்ற கஹானிலேருந்து கொடுத்துருக்காங்க. கடைசியில் அந்த ரிச் மேன் வந்து பூதத்துக்கு என்ன வேலை கொடுத்தாரு அப்படின்னு கேட்குறாங்க. अंत में अमीर ने பூத் கோ குத்தே கி பூஞ்ச் சீதி கர்னே கா காம் தியா. கடைசியில் அந்த ரிச் மேன் பூதத்துக்கிட்ட நாய்வாலை நிமித்த சொல்லி ஒரு வேலையை கொடுக்குறாரு. லாஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, பாபுஜினே கிஸ்கே லியே அன்ஷன் கியா. இது சூகே சந்தரே அப்படின்ற லெசன்லேருந்து கொடுத்துருக்காங்க. காந்திஜி வந்து யாருக்காக உண்ணாவிரதம் இருந்தார். பாபுஜினே ஹரிஜன் உத்தார் கேலியே அன்ஷன் கியா.
அதாவது ஹரிஜன் பீப்புளோட டெவலப்மெண்ட்டுக்காக அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மத்தியமா பேப்பர் 2ல் சுப்த கீஜியே பார்க்கலாம். சுப்த கீஜியேனா கரெக்ட் த சென்டென்ஸ். இது கிராமர் பார்ட்டில் வரும். மேரா நாம் கோபால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஒரு சென்டென்ஸ் வந்து மேரா, ஹமாரா, துமாரா அப்படின்னு எப்படி ஆரம்பித்தாலும் ஹேல தான் முடிக்கணும். ஸோ மேரா நாம் கோபால் ஹே, அதான் கரெக்டு. மை நேம் இஸ் கோபால் அப்படின்னு அர்த்தம். அந்த ஹேங்கிறது தான் இஸ். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷில் சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் ஹிந்திலும் சரி மற்ற இந்தியன் லாங்குவேஜஸ்லேயும் சரி சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் லாஸ்ட்டில் தான் வெர்பு போகும். ஸோ அந்த இஸ் வந்து லாஸ்ட்டுக்கு போயிடும். மேரா நாம் கோபால் ஹே, அந்த ஹேன்றது தான் இஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ராம்னே உஸ்கே பாஸ் கஹா. ராம் வந்து அவன்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்கிறப்ப ராம்னே உசுசே கஹா அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். உஸ்கே பாஸ் சொல்லக்கூடாது, உசுசே கஹா அப்படி தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு உஸ்கோ பூச்சோ. உஸ்கோ பூச்சோன்னு வர்றது உசுசே பூச்சோ, அவனிடம் கேள் அப்படின்றதுக்கு உசுசே பூச்சோ, அதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு மேரேலியே 2 ரூபாயே தீஜியே. எனக்கு 2 ரூபா கொடுன்றத முஜே 2 ரூபாயே தீஜியேன்னு தான் சொல்லணும், மேரேலியே சொல்லக்கூடாது. ரவிக்கோ ஏக் லடுக்கி தீ. ரவிக்கு ஒரு பொண்ணு இருந்தா. அப்போ ரவிக்கே லடுக்கி தீ தான் சொல்லணும், ரவிக்கோ வரக்கூடாது. ரவிக்கே ஏக் லடுக்கி தீ தான் சொல்லணும். வகு நஹி மர்கயா. அவர் இறக்கவில்லைன்னு சொல்கிறதுக்கு வகு நஹி மரா தான் வரும், மர்கயா வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு வாச்சிய பதிலியே. வாச்சிய பதிலியேன்னா ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஸோ ஜோசப் நே யஹ் சிட்டி லிக்கி. ஜோசப் இந்த கடிதத்தை எழுதினான். ஸோ இது ஆக்டிவ் வாய்ஸ். இதை பாசிவ் வாய்ஸாக மாற்றுறப்ப ஜோசப் சே யஹ் சிட்டி லிக்கி கயி. ஜோசஃபால் இந்த கடிதம் எழுதப்பட்டது. ஆக்டிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் தான் மெயினாக இருக்கும். இதே பாசிவ் வாய்ஸில் மாற்றுறப்ப ஆப்ஜெக்ட் தான் மெயினாக இருக்கும். ஆக்டிவ் வாய்ஸில் பார்க்குறப்ப ஜோசப் இந்த கடிதத்தை எழுதினான், இதில் ஜோசப் தான் மெயின் சப்ஜெக்ட். பாசிவ் வாய்ஸை மாறுறப்ப ஜோசப் சே யஹ் சிட்டி லிக்கி கயி. ஜோசஃபால் இந்த கடிதம் எழுதப்பட்டது. அந்த கடிதம்ன்றது ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் தான் இதில் மெயின். செகண்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஷேகர் தின்மே நகி சோயா. ஷேகர் பகல் வேலையில் தூங்க மாட்டான். ஷேகர் சே தின்மே நகி சோயா கயா. ஷேகரால் பகல் வேளையில் தூங்கப்பட மாட்டாது. நெக்ஸ்ட் ராம் சே ராவன் மாரா கயா. இது பாசிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க, நம்ம ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றணும். ராம் சே ராவன் மாரா கயான ராமனால் ராவணன் கொல்லப்பட்டான். இதை ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றுறப்ப ராம்னே ராவன்கோ மாரா. ராமன் ராவணனை கொன்றான். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹம்சே அங்கிரேஜி நகி போலி கயி. எங்களால் ஆங்கிலம் பேசப்பட மாட்டாது. இதுவும் பாசிவ் வாய்ஸ் தான். இது ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றுறப்ப ஹம் அங்கிரேஜி நகி போல் சக்தே. நாங்கள் ஆங்கிலத்தில் பேச முடியாது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து சென்டென்ஸ் தும்னே யஹ் கிதாபு படி. இது ஆக்டிவ் வாய்ஸ். நீ இந்த புத்தகத்தை படித்தாய். தும் சே யஹ் கிதாப் படி கயி. உன்னால் இந்த புத்தகம் படிக்கப்பட்டது. இது பாசிவ் வாய்ஸ். அடுத்தது பச்சோனே கேல் கேலா. இது ஆக்டிவ் வாய்ஸ். குழந்தைகள் விளையாட்டை விளையாடினர். இதை பாசிவ் வாய்ஸை மாற்றுறப்ப பச்சோ சே கேல் கேலா கயா. குழந்தைகளால் இந்த விளையாட்டு விளையாடப்பட்டது. நெக்ஸ்ட்டு மத்தியமா பேப்பர் 2ல் வாக்கிய ஜோடியே கம்பைன் த சென்டென்ஸ் பார்க்கலாம். குத்தா உட்டா வகு பாக் கயா. இதில் வந்து குத்தா உட்டானா நாய் எந்திரிச்சிச்சு, அது ஓடி போச்சு. இந்த 2 சென்டென்ஸையும் ஒன்றா கம்பைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? குத்தா உட்கர் பாக் கயா. நாய் எந்திரிச்சு ஓடி போயிடுச்சு. அடுத்தது வகு போல்னா சாக்தி தீ வகு சுப் ரஹி. அவ பேச விரும்பினா அவ அமைதியாக இருந்தா. இந்த 2 சென்டென்ஸையும் எப்படி கம்பைன் பண்ணலாம்? வகு போல்னா சாக்தி தீ லேக்கின் சுப் ரஹி. அவ பேச விரும்பினா ஆனால் அமைதியாக இருந்தா. அந்த லேக்கின் தான் பட், ஓகேவா? ஆனால் கனெக்டிங் வேர்டு. அடுத்தது தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஏ அப்துல் ஹே ஏ மேரே தோஸ்த் ஹே. இவர் அப்துல், இவர் என்னோட ஃப்ரெண்டு. இந்த 2 சென்டென்ஸையும் எப்படி கம்பைன் பண்ணலாம்? ஏ மேரே தோஸ்த் அப்துல் ஹே. இவர் என்னோட ஃப்ரெண்டு அப்துல். அடுத்த சென்டென்ஸ் புலிஸ் ஆயி லோக் பாக் கயே. போலீஸ் வந்தாங்க, மக்கள் ஓடி போயிட்டாங்க. அது 2 எப்படி கம்பைன் பண்ணலாம்? புலிஸ்கே ஆத்தே ஹி லோக் பாக் கயே. போலீஸ் வந்த உடனே மக்கள் ஓடிவிட்டனர். இந்த மாதிரி மத்தியமாக பேப்பர் 1 and 2ல் மற்ற பார்ட்டுக்கும் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த கொஷின்ஸை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ். ஆகஸ்ட் 2026 எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கக்கூடிய கொஷின்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.